Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த கர்த்தருடைய நாளின் காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே accomplish your desires, உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துங்கள் என்கிற தலைப்பிலே என்னுடைய செய்தியின் முதல் பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். கடந்த வாரத்தின் செய்தி அன்றைக்கே என்ன செய்யப்பட்டது, யூடியூப்பில் அது வெளியிடப்பட்டுச்சு. ஏன்னா இது போன்ற செய்திகள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த செய்திகள் பிரயோஜனம். இது எந்த மதத்தினர் யார் வேணாலும் கேட்கலாம் இது போன்ற செய்திகள். அதனால் இதை உடனடியாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா அப்லோட் பண்ணுறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் கடந்த வாரத்திலே செய்தியை துவக்கினோம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவிற்கு இனிது, அல்லது அப்படின்னா இனிமையானது. நினைக்கிற காரியங்கள், வாஞ்சிக்கிற விஷயங்கள், நாம் கனவு காண்கிற விஷயங்கள் தேவனுடைய சித்தத்தை மையமாக கொண்டதாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டோ பேராசை கொண்டோ நாம் சில காரியங்களை சாதிக்கணும் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உதவி செய்ய மாட்டார். இப்போ நான் அறிவிப்பு நேரத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி ஆகிலும் பைபிள் கொஸ்டினில் கொஸ்டினில் பாஸ் ஆகிடணும், அதனால் இப்படி கையை தூக்குவேன் தலையை சொறிவேன்னா இந்த மாதிரி கேவலமான ஆசைகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன தரமாட்டார், உதவி செய்ய மாட்டார். ஹலோ, நீங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா எல்லாருமே அந்த திட்டத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நீதியான நேர்மையான தேவனுக்கு பிரியமான வாஞ்சைகளாய் இருந்தால் அது நிறைவேறும் போது நம்முடைய மனதிற்கு என்ன உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், அது இனிமையை உண்டாக்கும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க நினைப்பது போல வாஞ்சிப்பது போல காரியங்கள் நடப்பது இல்லை. ஏனென்றால் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்குமுறையை வகுத்து கொள்ளாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற நிலைமையில் அநேகர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய வாழ்க்கையில சில சமயத்துல வாஞ்சைகள் என்ன செய்யாது, நிறைவேறாது. ஒருவேளை அவங்க நினைக்கிறத சாதிச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றி அடைவது போல தோன்றினாலும் அந்த வெற்றி நிலைத்து நிற்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தரால் தான் என்ன வருகிறது, ஆசீர்வாதம் வருது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். அதுல என்ன இருக்காது, வேதனை இருக்காது. இன்னைக்கு சிலர் எப்படி தெரியுமா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி மிரட்டி உருட்டி, எக்ஸாம்பிள், நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன், நீ கட்டி வைக்கலாம் கூட்டிட்டு ஓடிடுவேன், இந்த பையனை தான் கட்டுவேன், அவன் இந்துவோ முஸ்லீமோ எவனோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் நினைச்சது நடக்கணும்னு சொல்லி மிரட்டி உருட்டி பாய்சன் குடிச்சிடுவேன், செத்துடுவேன், ஓடி போயிடுவேன், அப்படி இப்படிலாம் மிரட்டி அநேகர் காரியங்களை சாதிக்கிறாங்க. ஆனா அப்படி சாதித்தவங்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது, கர்த்தருடைய பாதுகாப்பு அதுல இருக்காது. ஏன்னா இது அவங்க சுய சித்தத்துல நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில செய்யும் போது அது ஒருவேளை வாஞ்சை என்ன செய்வாங்க தெரியுமா, பாத்தியா நான் நினைச்சதை சாதிச்சு காட்டேன் பாத்தியா அப்படின்னு பெருமையா நெஞ்ச நிமித்துவாங்க. ஆனா 4 நாள்ல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச கீழே வச்சுக்கிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா,
அங்கே நிறைவேறினது போல தோன்றின காரியம் என்ன ஆகிடும்? புஸ்குன்னு போயிடும், தோற்று போயிடும், பிரச்சனைகளில் போய் நிற்கும். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலிருந்து வாழ்க்கையை நடத்தும் போதே எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல வகை தேடி சாத்தான் சுற்றி திரியும் போது வைராக்கியத்துக்கு அடாவடித்தனமா ஆங்காரமா திமிர்ல பெருமையில எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணி கலகம் பண்ணி காரியங்களை சாதிக்கிறவர்கள் ஒருபோதும் அதனால இனிமையை அடைய போறதில்லை. பைபிள் சொல்லுது, வாஞ்சை நிறைவேறும் போது மனசுக்கு என்ன உண்டாகணும்? இனிமை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிறைவேற்றுறாங்க, ஆனா ஆத்துமாவுக்கு என்ன வர்றதில்ல? இனிமை வர்றதில்ல, கசப்பு வருது. அதனால நீங்க இந்த பிரசங்கத்தை தப்பாலாம் எடுத்துக்க கூடாது, கவனமா கவனிக்கணும். வாஞ்சை நிறைவேறுவது இனிதுன்னு பாஸ்டரே சொல்லிட்டாரு, பைபிளே சொல்லிடுச்சு. அதனால நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். அது எங்க கொண்டு போய் தெரியுமா? ஒசூர் ரோடு செமெட்ரியில இல்ல ஓல்டு மெட்ராஸ் ரோடு செமெட்ரியில கொண்டு போய் முடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பாடி காலம் ஓட்டாதீங்க. பாருங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இப்ப பாடியே காட்டிட்டேன். இதுக்கு மேல ஒரு ஊழியக்காரனால என்ன செய்ய முடியும்? தேவன் உங்களோடு தெளிவாய் உன் இருதயத்தில் துளைத்துக்கிட்டு பேசுறாரு. இதுக்கு மேலையும் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி உன் மனதும் மாமிசமும் விரும்புகிறதை சாதிப்பேன்னு சொல்லி நீ சாதித்து காட்டினா, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வெற்றியில தேவன் உன் கூட இருக்க மாட்டார். தேவனோடு வாழ்ந்து தோற்று போனாலும் அது வெற்றி தான். தேவன் இல்லாம நீ வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் அது தோல்விதான். அடிக்கடி சொல்லுவேன், சாத்தானோடு வெளிச்சத்தில் நடப்பதை விட தேவனோடு இருளில் நடப்பது உத்தமம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அடம் பண்ணி மிரட்டி உருட்டி இப்படிலாம் காரியங்களை சாதிக்க முயற்சி செய்யாதீங்க. ஒருவேளை காரியங்கள் நடப்பது போல தோன்றும், நினைச்சதை முடிச்சிடலாம், ஆனா வாழ முடியாது. அதுல வேதனைகள் உண்டு, அதுல வருத்தங்கள் உண்டு. அது நாளைக்கு குற்ற மனசாட்சியை உருவாக்கும். புரியுதா? கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார். யார் ஆதரிக்கலனாலும் அவர் உன்னை ஆதரிப்பார். உன் காரியம் நியாயமா நேர்மையா ஒழுக்கமா பக்திக்கும் பரிசுத்தத்துக்கும் இருந்தா உனக்கு கர்த்தர் ஆதரவு தெரிவிப்பார். மற்றவங்க எல்லாம் உன்னை எதிர்த்து நின்னாலும் ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. துவங்கலாம், ஆனா முடிக்கணுமே. ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை? முடிக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் முதல்ல உட்கார்ந்து செல்லும் செலவை என்ன செய்ய வேண்டும்? கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி இல்லாம கட்டிட்டு பாதியிலே விட்டுட்டானா, பாரு இந்த மனுஷன் துவங்கினா முடிக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? கேவலமா பேசுவாங்க. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போறதுக்கு முன்னாடி தன்னுடைய படை பலத்தையும் எதிரியினுடைய படை பலத்தையும் கணக்கிட்டு தன்னால இந்த யுத்தத்தை நடத்த முடியுமா என்பதை முன்பு உட்கார்ந்து என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். அவர் ஆலோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. Have a consultation with God. நான் சொல்ல புரியுதா? Have a consultation with God. நீ இன்னைக்கு கண்டவங்க கிட்டலாம் கன்சல்ட் பண்ற, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் சிலருக்கு தேவ வாக்கு. நிறைய பேர் குஸ் 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 குஸ்ன்னு பேசுவாங்க செல்ஃபோன்லலாம். இப்போ நான்லாம் செல்ஃபோன் பேசினோன்னா 10 பேருக்கு கேட்குங்க. ஆனால் சிலர்லாம் பேசுகிறாங்க, நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு கேட்காது, அவ்வளோ ரகசியமாக பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறியா? திட்டமிடுற,
நண்பர்களுடைய உதவியோடு திட்டமிடுற, சொந்தக்காரங்க உதவியோடு திட்டமிடுற, அவங்கள ஆலோசனை கேட்குற, இவங்கள ஆலோசனை கேட்குற, மனைவி ஆலோசனை கேட்குற, புருஷன் ஆலோசனை கேட்குற. நான் கேட்குறேன், தேவன்ட்ட ஆலோசனை கேட்டியா? அவர் தான் யோசனையில் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. இன்னைக்கு ஊரெல்லாம் ஆலோசனை கேட்டுட்டு ஜோசியக்காரன்ட்ட போய் கையை எப்படி கொடுத்து ஆலோசனை கேட்பான். அவன் ஒரு லூசு, நீயும் ஒரு லூசு. அவன் உலகமாக ஃப்ராடு, நீ இழிச்சவாய். கரெக்டா? அதுக்கும் உங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. ஏன்னா நிறைய பேர் இப்படி நீட்டின ஆட்கள் தான். கல்யாணமா உடனே இங்கே பாருங்க, இங்கே வந்து எங்ககிட்டலாம் சிலர் வந்து குறிப்பிட்ட டேட்டில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சாதிப்பாங்க. நான் அந்த மாதிரி சாதிக்கும் போது தான் நானும் வேணும்னே சாதிப்பேன். முடியாது அந்த தேதியிலன்றுவேன். இப்போ கூட சொல்கிறேன், ஏன் தெரியுமா? இவங்க அங்கே முதல்ல போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்துட்டு, இல்லை பாஸ்டர் எங்களுக்கு சொந்தக்காரங்க. நீ எந்த வெந்தக்காரன்லாம் இல்லை, நான் தான் முக்கியம். நான் சொல்கிற டேட்டில் தான் மேரேஜ்லாம் நடக்கணும். ராகு காலத்தில் தான் நான் கல்யாணம் நடத்துவேன். ஹலோ, என்ன நீ போய் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குற? எல்லாருக்கும் வசதியான நாளை பாரு. அதுக்காக வசதியான நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்காது, அதெல்லாம் வசதி கிடையாது. கர்த்தர் ஆலோசனை பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்றாரோ அது ஒருபோதும் தவறாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் முக்காலங்களையும் அறிந்த தேவன், நலமான பாதையிலே நடத்துகிறவர். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். இன்னைக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வேதனைகளால் உங்களை உருவ குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படிடா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, யார் என்னை காப்பாற்றி விடுவாங்க அப்படின்னு கைப்பிசைந்து நிற்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவங்களோடும் இவங்களோடும் யோசனை பண்ணீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யலை? கேட்கல. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், என் கால்களை தீமைக்கு விலக்கும், மாயையானதற்கு என் கண்களை விலக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் உன் மனதில் ஏவுகிறபடி செய், அதில் உன் கூட அவர் இருப்பார். அல்லேலூயா. Where God leads, there He provides. எங்கே கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்துகிறதோ அங்கே உன் தேவைகளையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் காட்டாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு காக்கா வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரணும்னா உன் இறைச்சியை வேணா வந்து கொத்தி தின்ட்டு போகும். கர்த்தர் சொல்ற இடத்துல போய் நீ இருந்தாதான் கர்த்தர் உன்னை போஷிப்பார், உன்னை வழி நடத்துவார். அதனால வாஞ்சை ஆசைன்ற தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை நடக்கலாம், ஆனா கண்டிப்பா சொல்றேன், அதுல கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தருடைய கரம் இருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது, கர்த்தருடைய பாதுகாப்பும் இருக்காது. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தாரா? இப்ப நான் கேட்கிறேன், அடுத்த வீட்டு பொருளை கொள்ளையடிச்சு திருடி ஏமாற்றி லஞ்சம் வாங்கி கள்ளத்தனம் பண்ணி நம்ம வீட்டுல பொருட்களையும் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிருந்தா அதை சுத்தி அவர் வேலி அடைப்பாரா? இல்ல இல்ல, அதை செஞ்சவனை புடிச்சிட்டு போய் தானாவில் அடைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வேலி இருக்கும், அங்க கம்பி தான், அது கூட அதுலதான் அடைப்பாங்க. புரியுதா? நியாயமாய் நேர்மையாய் உழைத்து கொஞ்சமோ அதிகமோ நீ சம்பாதி, அதை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? துவங்கினதை முடிப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லேலூயா. துவங்குறவங்க வெற்றியாளர்கள் அல்ல, அதை என்ன செய்யணும்? முடிக்கணும். இப்போ ஸ்கூலில் வந்து சேர்றாங்க சார், பாதியிலே ஓடி போயிடுறாங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, ட்ராப் அவுட்ஸ். ட்ராப் அவுட்ஸ்னா என்ன? பாதியில் விட்டுட்டு ஓடி போனவங்கன்னு அர்த்தம். அவங்கள நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா? அவங்க பரீட்சை எழுத முடியுமா? முடியவே முடியாது. அப்போ தோத்து போனா கூட அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ண வைக்கிறாங்க.
நல்லா புரியுதா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டா இல்லைங்க, பரீட்சை எழுதி தோத்துட்டாங்க. தோத்தவங்களை கூட திரும்ப என்ன பண்றாங்க, ரீ எக்ஸாம் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனா விட்டுட்டு போனவங்களை ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? மறு வருஷம் என்ன செய்யணும், அதுக்கு விட்டுட்டு போனதுக்கு காரணம் சர்டிபிகேட் கொடுத்து அவங்க திரும்ப சேரணும். அப்போ தூங்கிறது பெருசல்ல, என்ன செய்யணும், நீ வெற்றியா முடிக்கிறியா தோல்வியா முடிக்கிறியா அதெல்லாம் கர்த்தர் கையில விட்டுரு. துவங்குவதை தேவ சித்தத்தோடு துவங்கு, ஒரு நாள் இயன்ற வரைக்கும் அதை முடிக்க பிரயாசப்படு. பிரைஸ் தி லார்ட். தாவீது தன் காலத்தில் தேவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட விரும்பினான். அவனால முடிக்க முடிஞ்சுதா? இல்லை, அவன் கட்டல. ஆனா அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்ன என்ன பொருட்கள் தேவையோ அதை 100க்கு 100 அவன் என்ன செஞ்சு வச்சிருந்தான், தன் காலத்தில் முடிக்க வேண்டியது அவன் முடிச்சான். ஆனா கர்த்தர் அந்த ஆலயத்தை யாரை கொண்டு கட்டினார்? அவனுடைய மகன் சாலமோனை கொண்டு கட்டினார். இதனுடைய அர்த்தம் ரெண்டுமே வெற்றி தான். ஒரே ஆலயத்தினுடைய சரித்திரத்தினுடைய முதல் பக்கம் யாருடையது? தாவீதுடையது. இரண்டாவது பக்கம் யாருடையது? சாலமோனுடையது. அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு காரியத்தை முடிப்பது யாருடைய சித்தமாயிருந்தது? தேவனுடைய சித்தமாயிருந்தது. சில கனவுகள், சில ஆசைகளை நம்முடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். 1979வது ஆண்டு இந்திய வரலாற்றிலேயே, இந்த ஹோல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, அதுவரைக்கும் யாருமே சந்தித்திராத ஆதிவாசி இன மக்களை என்னோடு 5 வாலிபர்களை வைத்துக் கொண்டு லிட்டில் அந்தமான் என்கிற தீவில் போய் நாங்க சாதித்தோம். அது இட்ஸ் ஹிஸ்டரி, இட்ஸ் வரலாறு. ஆனா நாங்க போன எல்லா தீவுகள்லையும் நாங்க வெற்றி அடையல. ஒரு இனத்தை சந்திப்பதில் 1979 நாங்க வெற்றி அடைந்தோம். ஃபேஸ்புக்கிலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஆதிவாசிகளுடைய தோள் மேல அப்படி கை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு படம் அதுல இருக்கும். ஆனா நாங்க போனது ஆக்சுவலா ஜாரவா என்கிற கொடிய இனம், விஷ அம்புகளை எய்து மக்களை கொன்று குவிக்கிற கொடிய இன மக்கள். அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் நாங்க போனோம். ஆனா ஆண்டவர் எங்களை முதல்ல அவங்கள சந்திக்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தல. வேற இன மக்களை சந்தித்தோம். ஓங்கே இன மக்களை சந்தித்தோம், நிக்கோபாரி இன மக்களை சந்தித்தோம், ஷோம்பன்ஸ்ங்கிற இன மக்களை எல்லாம் சந்தித்தோம். ஆனா நாங்க போன தரிசனம் யாருக்காக? ஜாரவாஸ். நான் என்னுடைய காலத்துல ஜாரவாஸை சந்திப்பதற்காக என் ஜீவனையே பணயம் வைத்து எவ்வளவோ முயற்சி செய்தேன். கடந்த மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ என்னுடைய மாணவன் ஒருத்தன் என்கிட்ட வந்திருந்தான். நான் விட்டுட்டு வந்த வேலையை அவன் தான் செஞ்சான். நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு பையன் பூமிநாதன் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அவன் சர்ச்சைக்கே பொண்ணுங்களை கலாய்க்கிறதுக்கு வந்தவன். ஆண்டவர் அவனை தொட்டார். அவங்க அப்பா மறுநாளே அவனை செருப்பால் அடிச்சு என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு. அவன் என்கிட்ட இருந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் தான் என் கூட எவ்வளவோ பயிற்சி பெற்ற மிஷினரிகள்லாம் வந்தாங்கங்க. ஆனால் என்னை பவுலாகவும் அந்த பையனை கர்த்தர் தீமோத்தேயுவும் மாற்றி நான் முடிக்க வேண்டிய வேலையை அவனை வைத்து கர்த்தர் முடித்தார். ஆனால் நான் அங்கே இருந்த காலத்தில் சும்மா இருக்கல, பயிற்சி கொடுத்தேன். அந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். எப்படி அவங்கள சந்திக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்தேன். ஜெப சேனைகளை எழுப்புனேன். தினமா அரசாங்கத்தின் கண்ணில் மண்ணை தூவிட்டு நானும் அவனும் மாத்திரம் கள்ள தோணியில யாருக்குமே தெரியாம முதலைகள் நிறைந்த இடங்கள், அங்கெல்லாம் முதலைகள் பயங்கரமா இருக்கும். சதுப்பு நில காடுகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மாங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிற அந்த இடம், அந்த மரங்கள் தான் அதெல்லாம் வளர்ந்து கிடக்கும். அங்கெல்லாம் முதலைகள் பயங்கரமா இருக்கும். அதன் வழியாக பயணம் செய்தா தான் அந்த ஆதிவாசிகள் இருக்கிற காட்டு பகுதிக்கே போக முடியும்.
அந்த பையனுக்கு வந்து இந்த கம்பு வச்சு இப்படி பண்றாங்க பாத்தீங்களா, அந்த போட் ஓட்ட தெரியும் அவனுக்கு. எனக்காக திருட்டுத்தனமா போட் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு வந்து என்கிட்ட பைனாக்குலரும் கிடையாது, கேமராவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த வசதிகள் கிடையாது. இந்த பூட்ஸ்ன்னு ஒன்று தெரியுமாங்க, இந்த தார் போடுறவங்க வந்து மேலே முட்டு வரைக்கும் ஒரு ஷூ போட்டுக்குவாங்க தெரியுமா, அது எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா காடுகளுக்குள்ள போனால் அந்த அட்டை பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கடிக்கும். நான் ஊழியம் செய்த அந்த துவக்கின அந்த ஸ்தாபனத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, வசதி இல்லை. அந்த நாட்களில் எனக்கு ஒரு பைனாக்குலர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ அவங்கள கேட்டு பார்த்தேன். ஒரு பைனாக்குலர் அவங்களால வாங்கி தர முடியல. ஏன்னா என்கிட்டலாம் அன்னைக்கு ஒரு பைனாக்குலர் இருந்துச்சு அப்படின்னா, சில சமயங்களில் மரத்தின் உச்சிகள், பாறைகளின் உச்சிகள்ல போய் நாங்க ஏறி நின்று, ஏன்னா அவங்க காட்டுக்குள்ள வாழ்றதுனால எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு மாத்திரம் என்கிட்ட ஒரு பைனாக்குலர் இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே செங்குத்தான கொலை நடுங்குகிற பாறைகள் எல்லாம் ஏறி நின்று அப்படியே பார்ப்பேன் நானு, எங்கேயாவது புகை வருதா. ஏன்னா மனித உயிரினம் வாழ்கிற இடத்துல கண்டிப்பா அடுப்பு கொளுத்துவாங்க, ஏதாவது புகை வரும். இதெல்லாம் எங்களுடைய மிஷனரி ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு நேரம் இல்லை, விபரிக்க முடியாது. ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, அங்க யார் வாழ்றா, மனிதர்கள் வாழ்றாங்க. இதை கண்டுபிடிப்பதற்கு ஜீவனை பணயம் வைத்து நான் மரங்கள்ல ஏறுவேன், பாறைகள்ல ஏறுவேன். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாலிக்காக மலை ஏறுகிறாங்க, ட்ரெக்கிங் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கயர் கட்டிட்டு ஏறுறாங்க. நாங்க விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு தான் ஏறுவோம். ஹலோ, இன்னைக்கு வந்து ஒருவேளை பாஸ்டர் ரூப் இப்பதான் லைம் லைட்டுங்கிறதுங்க, விளக்குகளின் வெளிச்சத்தில் நின்று ஊழியம் செய்கிறோம். ஆனா அன்னைக்கு எப்படி தெரியுமா, பிராந்தி பாட்டில் குவார்டர்ன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரில அது எங்க பார்த்தாலும் இருக்கும். அதுல வந்து அந்த மூடியில ஒரு ஓட்டை போட்டு துணியை இப்படி திருக்கி அதுல திரி மாதிரி செஞ்சு அதுல விட்டு, அங்க வந்து மண்ணெண்ணெல்லாம் கிடைக்காது, டீசல், அந்த டீசலை ஊத்தி அதுதான் லைட் எங்களுக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்துல தான் ஊழியம் செய்வோம். ஆனா இதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டா, இப்படிலாம் அலைந்து உணவு இல்லாம நான் அந்தமான்ல வாழ்ந்த காலத்துல நான் சாப்பிட்ட நாட்களை விட உபவாசம் இருந்த நாட்கள் தான் அதிகம். உபவாசம்னா பக்திக்காக உபவாசம் நினைச்சிடாதீங்க, அங்க ஒன்னும் இல்லை. அதை பட்டினின்னு சொல்றதை விட உபவாசம் இருக்கிறது நல்லது அப்படின்னு வாழ்ந்தோம். இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கூட என்னுடைய உடல்நல நல்லா இல்லை, நேற்று லைட்டாக மழையில் நினைஞ்சேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க, நான் இளைஞனாக இருந்த போது 18 வயசு 19 வயசு 20 21 இந்த வயசுலலாம் நல்லா மனிதன் என்ன செய்கிற நேரம், சாப்பிடுகிற வயது. 24 வயதுக்குள்ள ஒரு மனிதன் சாப்பிடுகிற உணவுகள் தான் அவனுடைய உடலினுடைய பிற்காலத்தை நிர்ணயிக்குங்க. நீங்க 40 வயசுல பாத்தீங்கன்னா தொப்பை போடும். ஹலோ, 40 வயசுல நல்லா நாய்க்கறியும் மீன்கறியும் பன்னிக்கறியும் கோழிக்கறியும் மாட்டுக்கறியும் சாப்பிட்டா தொப்பை வேணா வரும், ஆனா சக்தி வராது. நீ 24 வயசுக்குள்ள என்ன சாப்பிடுறியோ அதுதான் உன் எலும்பு மஜ்ஜை திசுக்கள் ரத்தம் அணுக்கள் இதையெல்லாம் கட்டி எழுப்புகிற காலங்கள். ஆனா இப்ப எப்படி தெரியுமா, இந்த பொடிசுங்க இருக்கு பாருங்க, அவங்க அப்படி தலையை சீவுவாங்க, அம்மா ஒரு அரை இட்லியை ஊட்டுவாங்க, நாய் திங்கிற மாதிரி தின்னுட்டு போங்க. வருங்காலம் வருது, ஒரு குடம் இடுப்புல தண்ணி எடுனா டொபுக்குன்னு விடுவாங்க, புரிச்சான் ஒரு மிதிப்பான், நாடி உனக்கு ஒரு குடம் தண்ணி தூக்க முடியாதான்னு. அதனால அம்மா அப்பாவுக்கு சொல்றேன், ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்க, நான் இருக்குன்னு வையினாலு, இல்லைன்னா அவளை கட்டிட்டு போறவன் நறுக்குன்னு கேட்பான். என்ன மூஞ்சி எப்படி போகுது? சாப்பிட வேண்டிய வயசுல சாப்பிடுங்க, சரியா? சிலருக்குலாம் தெரியுமா, என் புள்ள சாப்பிட மாட்டான்னு சொல்றத ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு கூட எப்படி தெரியுமா, பூன் ஊதுனா அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தா பெருமையா நினைக்கிறாங்க. நாய் கூட ஒன்ன கட்டிக்காது. ஸ்லிம்மா இருக்கணுமா, எப்படி ஸ்லிம்மா? நாங்கெல்லாம் ஷேவ் பண்ற மாதிரி உங்களை ஷேவ் பண்ணலாமா? ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு
சாப்பிட வேண்டிய வயதில் நல்லா சாப்பிடு, உழைக்க வேண்டிய நேரத்தில் உணவை குறைக்க வேண்டிய நேரத்தில் குறை. சகலத்திற்கும் தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் அங்க கிடைக்கல, அதனால அப்படி இருந்தோம். நான் சொல்லியிருக்கேன், டைகர் பிஸ்கட் ₹1.50, அது எங்களுக்கு 2 நாள் உணவு. ஆனால் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை திட்டமிட்டோம், பிளான் பண்ணோம், ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சை நிறைவேறிச்சு. என்னை கொண்டு நிறைவேறலைங்க. நான் யோவான் ஸ்நானகன் ரட்சகன் கிடையாது. ஆனா ரட்சகருக்கு வழியை என்ன செய்தோம்? அதே மாதிரி இன்றைக்கு அந்தமான் தீவிலே அந்த சந்திக்கப்படாத இன மக்கள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு யோவான் ஸ்நானகனை போல தேவன் என்ன செய்தார்? வழியை உருவாக்க பயன்படுத்தினார். என்னுடைய சந்ததியினர் இன்றைக்கு அந்த தீவை அசைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தாவீது காலத்துல பிரம்மாண்டமான உலகம் போற்றும் ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்ட விரும்பினா அதற்காக எல்லா ஸ்ட்ராட்டஜி, பிளான், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைத்தான். தேவன் அவன் மகன் சாலமோனை கண்டு கொண்டு அதை கட்டி முடித்தார். அதாவது சோம்பேறிய உட்கார்ந்து இருக்காதீங்க. வாஞ்சை நிறைவேறணும்னா ஓம் பங்கை நீ நிறைவேற்று. சிலர் எப்படி தெரியுமா? ஆண்டவர் அவர் வேலையை அவர் செய்வார். நான் செஞ்சாலும் சரி செய்யாட்டிலும் சரி ஆண்டவர். நீ சாப்பிடணுங்கிறது தேவ சித்தம். அப்ப சொல்ல, நான் சாப்பிடாட்டிலும் சரி சாப்பிட்டாலும் சரி கர்த்தர் செய்வார் அப்படின்ட்டு உட்கார பார்க்கலாம். அது மாத்திரம் பந்திக்கு முந்து. தமிழ்ல ஒரு பழமொழி, பந்திக்கு முந்து படைக்கு. படைனா வேலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல சில எப்படின்னா பந்தினா தின்றதுக்கு முந்திக்குவாங்க, ஆனா வேலை செய்யறதுக்கு மாத்திரம் அப்படியே பின்னாடி போவாங்க. சாப்பாடா முதல் ஆளா நிற்குவாங்க. நான் சொல்றேன், ரெண்டையுமே கரெக்டா செய். பந்திக்கும் முந்து படைக்கும் முந்து. முதல்ல சாப்பிடு, முதல்ல வேலை செய். செய்ய வேண்டியதை செய்யணும். சும்மா இருப்பதற்கு தேவன் நம்மை படைக்கல. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். புதிய எண்ணங்கள், புதிய சவால்கள், புதிய இடங்களை சந்திக்கும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். God opens the door. It's our duty to enter into it. கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். கால்களை எடுத்து வைத்து உள்ள போய் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 30 வயசுல இயேசு கிறிஸ்து என்னத்தை துவக்கினார்? ஊழியத்தை துவக்கினார். எவ்வளவு காலம் ஊழியம் செய்தார்? 3.5 ஆண்டு காலம். உலகத்தை அசைத்தாரா? சொல்லுங்க. அது மாத்திரம் அல்ல, அவர் வாழ்ந்த உலகத்தை மாத்திரம் அல்ல, அடுத்து வரப்போகிற சந்ததியினரையும் சந்திப்பதற்கு தன் சீடர்களை உருவாக்கிட்டு போனாரா? சொல்லுங்க. இல்ல அப்படி அனாதையா தான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாரா? இல்ல, யூதாஸ் இருந்தான், பேதுரு இருந்தான், அவங்க மத்தியிலையும் ஊழியம் செய்கிறவங்களும் இருந்தாங்க. கெட்டு போறவங்க கெட்டு போனாங்க, செய்கிறவங்க செஞ்சாங்க. நம்முடைய டீம்ல கூட யூதாஸ்கள் இருப்பாங்க, மறுதலிக்கிற பேதுருக்கள் இருப்பாங்க. அதுக்காக கடவுளுடைய ராஜ்யத்திற்கு ஒரு அஸ்திபாரத்தை நம்ம போடாம போயிட முடியுமா? இல்ல. எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், எதிர்காற்றுகள் வீசினாலும், சுனாமிகளே வந்தாலும் நம்முடைய பயணத்தை நாம் நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. We have to carry on. அமெரிக்காவிலலாம் நம்ம பிரசங்கம் பண்ணோன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? நல்லா அப்படி உற்சாகமாக பேசணுன்னா ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எனக்கெல்லாம் சில சமயம் அப்படி ஒரு டெம்டேஷன் வரும். அப்படியே ரிட்டையர்ட் ஆகிற வயது மாதிரி வரும்போது பேசாமல் அமெரிக்காவில் போய் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகிடலாமா? அதுக்காக சில்ட்ரன் சென்டர் கொடுக்கறத நிறுத்தி போடாதீங்க. இந்த அமெரிக்கான்ற வார்த்தையை சொல்கிறதே ஆபத்தாக இருக்குது. ஏன் தெரியுமாங்க? அங்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம அப்படியே பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படியே கமோன் அப்படியே இப்படிலாம் பேசும்போது சில சமயம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆட்கள் எழுந்து நின்று அப்படியே கை தட்டுவாங்க.
அவங்க கை தட்டுவாங்க, மற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. விரும்புகிறவங்க மாத்திரம் என்ன செய்வாங்க, எழுந்துன்னு கை தட்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படி கர்ச்சீப் எடுத்து இப்படி ஆட்டுவாங்க. சிலர் வந்து அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே நம்மளை பார்த்து இப்படி கையை காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, கம் ஆன் கேரி ஆன் பிரீச்சர் அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன, பாஸ்டர் நீங்க நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க, கேரி ஆன் அப்படின்னா அர்த்தம் என்ன, தொடர்ந்து அப்படியே பேசுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு அப்படியே பரவசத்தை உண்டாக்கும். இங்கேயா கேரி ஆன் யுவர் ஸ்லீப்பிங். நான் சொல்ல வேண்டியிருக்கு, இங்க பிரசங்கத்தெல்லாம் பார்க்காத, சேலைக்குள்ள முக்காடுக்குள்ள போன் வச்சுக்கிட்டு பேசுறியா, பேசு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நான் எதுக்கு இதை சொல்ல, அந்த கேரி ஆன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு சொல்றேன். எவ்வளவு செய்ய முடியுதோ செய். உன்னை தேவன் எடுத்துக்கொள்கிறாரோ அது அழியாது. தேவனால் உண்டான எதையும் யாராலும் அழிக்க முடியாது. அதை அந்த விட்ட இடத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து நடத்துவதற்கு தேவன் ஆட்களை கொண்டு வருவார். ஆமென். உன் காலத்தில் நீ யார் யாருக்கு பயிற்சி கொடுக்கணுமோ அவங்களுக்கு பயிற்சி கொடு. ஊழியத்துக்கு மாத்திரம் இல்ல, வேலைக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஒரு வியாபாரத்தில் சிலர்லாம் எப்படி தெரியுமா, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கடைசி அப்படியே சொல்லலாம். மனைவிட்டையும் சொல்ல மாட்டான், பிள்ளைகிட்டையும் சொல்ல மாட்டான். கடைசி அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் அதை எப்படி நடத்துதுன்னு தெரியாமல் இழுத்து மூடிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்பு. இந்த உலகத்தில் யாராவது ஒரு நபரையாவது நம்பி அவங்கள உருவாக்கு. அவங்க கிட்ட மனம் திறந்து பேசு. உன் பாரங்களை அவங்க கிட்ட சொல்லு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசு தன் சீஷர்களை உருவாக்கிட்டு போனாரா? அதனால தான் இன்றைக்கும் அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கிறது. ஹல்லேலூயா. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையிலே தொங்கி மரித்த போது மகா சத்தமிட்டு கூப்பிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை எல்லாம் பிதாவே நீர் என்னை நம்பி தந்த ரட்சிப்பின் திட்டத்தை என் உயிரை கொடுத்து இதோ நான் முடித்து வைக்கிறேன் என்று இயேசு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சொன்னாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் வெளியே இருக்குது, அதையும் நான் என்ன செய்யணும், கொண்டு வரணும். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்து அவருடைய கிரியையை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோறு முக்கியம் இல்லைங்க, தேவன் கொடுத்த காரியத்தை செய்து முடிப்பது முக்கியம். ஆமென். இயேசு துவங்கினதை முடித்தார். பாவியான மனிதனையும் பரிசுத்தமான தேவனையும் இணைப்பதற்காக சிலுவையிலே பாலமாக தொங்கினார். பிரைஸ் தி லார்ட். நிறைவேற்றி முடித்தாரா? ரட்சிக்கத்தானே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் சிலுவையில் தொங்கி மரித்த போது அவருடைய இரத்தத்தினால் கிடைக்கிற மீட்பை சிலுவையிலே துவங்கினாரா? அது யாருக்கு கிடைச்சது? கள்ளனுக்கு கிடைச்சது. இன்றைக்கு நீ எங்க இருப்ப? என் கூட அந்த சிலுவையில தொங்கின போதே ரட்சிப்பின் ஊழியத்தை அவர் தூக்குனாரா? இப்ப சொல்லுங்க, இயேசு சாதனையாளரா? அவர் வெற்றியாளரா? அவர் சாம்பியனா? ஹல்லேலூயா. நாம கூட நான் சொல்றேன், ஒருவேளை நம்முடைய உயிர் பிரிகிற நேரத்தில் நம்ம சாம்பியனா மாற கர்த்தர் உதவி செய்வார். வாழ்நாளெல்லாம் தரிசனத்தோடு வாழ்ந்து கொண்டிரு, வாஞ்சையோடு வாழ்ந்து கொண்டிரு. சிலர்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத கேசு பாஸ்டர். எதுக்கா? நான் ஒண்ணுக்கும்
லாய்க்கு இல்லாத கேஸு அப்படின்னா சோறு கூட திங்காது. லாய்க்கு இல்லாத கேஸு, சோறு தின்னு உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சீக்கிரம் ஜீவனை விடு. சிலர்லாம் எப்படி தெரியுமா, நம் கையில் ஆகல பாஸ்டர், ஆனால் கையில் அள்ளி அள்ளி திங்கிறதுக்கு மாத்திரம் ஆகும். இந்த கன்னடா மக்கள்கிட்டலாம் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, நிறைய பேர்கிட்ட பேசுவேன். என் கன்னடாவில் அடிச்சு விட்றேன் நான். நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வாயில் கன்னடாவே பேசுகிறதில்ல. நான் தப்பும் தவறும் இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு தப்பிச்சுட்டு வந்துடுறேன் எங்கே போனாலும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட போனேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் கேட்டேன், டு யூ நோ இங்கிலீஷ்? அவங்கங்கிறாங்க. டு யூ நோ இங்கிலீஷ்ங்கிறதே அவங்களுக்கு தெரில. என் கூட எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தா அவங்களெல்லாம், ஏன்னா இது வந்து ப்ரைவேட் மீட்டிங், அவங்களோட உட்காந்து அவங்க கன்னடாக்காரங்க. வெற்றிகரமாக பேசிட்டு வெளியே வந்தேன். வாஞ்சை நிறைவேறும். மொழி தெரியலாம் கதை விடாத. ஊமை கூட தான் பேச விரும்புகிறத சைகை மூலம் செய்து சாதித்து வாழ்கிறாங்க. கரெக்டா? ஊமையாக இருக்கிறாங்கங்கிறக்காக அவங்க பட்டினி கிடக்குறாங்களா? பசிக்குது என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்களை அட்லீஸ்ட் நீங்கள் இப்போவாவது பார்க்கலாம். ஊமைக்கு பசிக்குது என்ன செய்வாங்க? சைகைனா இப்படியா? எப்படி? இல்லை பார்க்க விரும்புகிறேன். எப்படி? ஒரு ஊமைக்கு பசிக்குது, சோறு வேணும், என்ன செய்வாங்க? முதல் வரிசையிலேருந்து காட்டுங்க. இப்படியா? உஷா சிஸ்டர் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா வாய் மொழி சும்மாருன்னு அர்த்தம். எப்படி பசிக்கிற எப்படி கேட்பாங்க? எப்படிமா பிரதர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்வான்? ஊமை பசிச்சா என்ன செய்வான்? பேனா கோழி வரும். பசங்க என்ன அழகா சொல்ல, சோறு வேணும்டா என்ன செய்வான்? சோறுக்கு சாப்பிடுவான். அது கொடுத்தா தானே சாப்பிடுவான். எப்படி கேட்பான் இல்லையா? தண்ணி குடிக்கணும்னா எப்படி கேட்பான் இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஆகாதுன்னு ஒன்று ஏதாவது இருக்குதா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நேற்றைக்கு வந்து நம்ம மந்திரி ஜார்ஜுக்கு வந்து பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? ஸோ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க ஜோம் பண்ணுறதுக்காக. வந்து பயங்கர கூட்டம். ஐயோ, நான் நினச்சேன் நம்மளை தானே கூப்பிட்ருக்காங்கன்ட்டு ரொம்ப கூலாக போனால் ரோட்டில் வண்டி நிறுத்த இடம் இல்லைங்க. போலீஸ் எங்கே பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கிட்டு ஆடுறான். இன்னும் எங்களை கொண்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ என் வேலை வந்து அவருக்கு ஷால்வை போடுறது, பொக்கே கொடுக்கறது, ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறது, மற்ற பாஸ்டர்ஸ்லாம் சும்மா நிற்பாங்க. அவங்களாம் எங்கள் கூட இருப்பாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா எனக்கு? ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். நாங்கள் வந்து விஐபி ரூமில் இருக்கோம். அந்த ரூமில் வேறு யாரும் வரக்கூடாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் விஐபிஸ். விஐபிஸ்னால் பாஸ்டர்ஸ்க்காக. இந்த கண் தெரியாமல் குச்சி பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் கூட அவர்கிட்ட வந்து, அவங்க வந்து இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவர் ஏதாவது உதவிகள்லாம் கொடுப்பாரு, அதுக்காக வந்திருக்கிறவங்க. ஒரு பையன் அவன் என்ன பண்ணான் தெரியுமாங்க? அந்த மாடி ஏறி, அவனுக்கு எங்கே போகிறோம் என்னன்னு தெரில, அவனும் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டான். பாருங்க, அவன் கண் தெரியல, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவன் எப்படி வந்தானோ. ஆனால் நான் அவனை பார்க்குறேன், மந்திரிய அவன் எப்படி இருக்கானோ அவனை பார்க்கறது இல்லை, நல்லா பார்க்குறேன். பவுடர்லாம் போட்டிருக்கிறான், நல்லா முகத்தில் பவுடர் போட்டான்னா நம்ம போட்டால் கொஞ்சம் துடைச்சிக்குவான். அப்படி போட்ட பவுடர்லாம் அப்படி அப்பிக்கிட்டு இருக்குது. தலையை நல்லா சீவி விட்டுருக்காங்க, பட்டனை நல்லா மாட்டி நீட்டாக, அதான் அவனை பொறுத்த வரைக்கும் நீட்டாக வந்திருக்கிறான். அவன் வந்து எங்கள் கூட விஐபி ரூமில் நின்றுட்டு இருக்கிறான். போலீஸ் கூட அவனை ஒன்றும் எப்படி அவனை என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவனுக்கு வந்து ஜார்ஜை கிட்ட போகணும், அவனுக்கு வந்து வாஞ்சை நிறைவேறணும். எறும்பு மாதிரி ஊர்ந்து போனால் கூட விஐபிங்க இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஹல்லேலூயா.
எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் கீழேயே நிறுத்திடுறாங்க. எவர் வந்தாலும் சரி மேல வர முடியாது. ஆனால் கண் தெரியாத ஊனமுற்ற ஒரு சகோதரன் மந்திரி ஜார்ஜை பார்த்து கையை கொடுத்தா அவர் ஒரு 500 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுப்பாரு. அதை அடையணுங்கிற வாஞ்சையோடு எல்லா தடைகளையும் போலீஸ் கட்டு காவல் எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சிட்டு ஊர்ந்து ஊர்ந்து மாடி ஏறி வந்து விஐபிங்களோடு சேர்ந்துக்கிட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில உன்னால ஆகாதுன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. உலகத்தான் இதைத்தான் சொல்றான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பைபிள் சொல்லுது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிமையானது. ஹல்லேலூயா. Try to do something. இதை உலகம் சொல்லுது, do or die, செய் அல்லது செத்து. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, செய்ய முயற்சி செய், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்காத. நன் கையில் ஆகல்ல, நன் கையில் ஆகல்ல. இது ஒரு கெட்ட வார்த்தை. உன் கையில எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகுதோ அதನ್ನು மாடு, நீதியை செய்ய தேவன் பலன் தருவார். ஆமென். நோவா கையில் ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை? பேழையை கட்டுறது. அவனுக்கு முன் பின் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? அப்போ பேழைன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் உலகத்தில் என்ன பெய்யலை, மழையே பெய்யலை. அதனால அப்படிலாம் ஒரு அவசியமே வரல. ஆனால் இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இன்ன மரம், இன்ன கலர், இது இது இத்தனை அடுக்கு அப்படிலாம் ஆண்டவர் சொன்னாரா? எத்தனை வருஷம் ஆச்சு? 120 வருஷம் ஆச்சு கட்டி முடிக்க. ஆனால் சாதிச்சு முடிச்சானா? சொல்லுங்க. 120 வருஷம் அதை கட்டுறான் அப்படின்னாலே அப்போ அவன் வயசை பாருங்க. இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, போமா என்னால் ஆகாது இல்லை. ஒரு குடம் தண்ணி தூக்க சொல்லுங்க நம்ம பிள்ளைங்கள. ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்குன்னா ஊமையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான்லாம் சொல்கிறேன், இந்த காலத்து பொண்ணுங்களை என்ன செய்யணும்னா ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற 90% பொன் பசங்களுக்கு ஏன்னா அதுங்களுக்கு இடுப்பில் வைக்கவே தெரியாது. அதை எப்படி பிடிக்கணும்னு தெரியும். இன்னைக்கு பாருங்கள், சில சமயத்தில் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைய இப்படி தலைகளை பிடிப்பாங்க. குழந்தைய கூட எப்படி பிடிக்கணும்னு அந்த லட்சணத்தில் இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்குது. புரியுதா? நான் அப்பவும் சொல்லித்தரேன், கற்பிக்க வேண்டிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கு ஒரு சந்ததியை நாம் தேவனுக்காய் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வயசுல கூட இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறேங்க. என் தேவனுக்காக எதையாயிலும் செய்யணும் அப்படின்னா கற்றுக்கொண்டே ஆகணும். என்னால் ஆவாது நான் சொல்லிட்டேன்னா என்னால் நடக்க வேண்டிய ஊழியம் நடக்காது. இந்த வயசுல கூட நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன? சாதனையாளர்களாய் இருக்க விரும்புகிற எவரும் எண்ணங்களை என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். Make all the efforts to bring out your dream into reality. உன்னுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாம் நிஜமாய் மாறும்படி எதையாவது செய். ஹலோ, நோவா செஞ்சாரா? அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சா? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரா? சொல்லுங்க. நோவாவை என்னன்னு கூப்பிடுறோம்? சண்டே ஸ்கூல்ல எப்படி கத்து கொடுக்குறாங்க? நோவா அண்ணே, நோவா அண்ணே அப்படின்னு கத்து கொடுக்குறாங்களா? நோவா தாத்தா, நோவா தாத்தான்னு சொல்லி கொடுக்குறாங்களா? நோவா அண்ணன்லாம் இங்கேயும் சொல்றது இல்லை. அப்படின்னா அவர் தாத்தா, அதுலயும் தாத்தா இல்ல, குடுகுடு தாத்தா. ஆனால் சாதனை செய்தாரா? சாதனை படைப்பதற்கு வயது முக்கியம் அல்ல, வாஞ்சை தான் முக்கியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே அவர் ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? மோசே ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை வயசு?
40 வயசுல ஆடு மேய்க்கிறதுக்கு ஓடினார்டா. வனாந்திரத்தில் எத்தனை வருஷம் இருந்தாரு? அப்போ ஆண்டவர் எரிகிற முச்செடியில் அவர் அழைக்கிறார். அப்போ அவர் ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? 80 வயசு. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அவர் வெளியே அழைத்துட்டு வர்றதுக்கு தேவன் அவனை பார்வோனிடத்திற்கு அனுப்பும்போது அவருக்கு குறைந்தது எத்தனை வயசு? 80 வயசுங்க. ஊழிய அழைப்பே எத்தனை வயசுல? அதுக்கப்புறம் சாதனை படைத்து 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் இறக்கி தேவன் வல்லவருங்கிறத நிரூபித்து தேவனுடைய பலத்த கரம் ஓங்கிய புயத்தை நிரூபித்து லட்சக்கணக்கான மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? சொல்லுங்க. அவருடைய வாஞ்சை நிறைவேறிச்சா? ஹல்லேலூயா. மோசே தேவன் கொடுத்த பணியை செய்து முடித்தாரா? ஹல்லேலூயா. சாலமோனை பற்றி ஏற்கனவே சொன்னேன். தன்னுடைய தகப்பனார் ஆரம்பித்த வேலையை ரொம்ப திறம்பட செய்து ஆலயத்தை கட்டி முடிச்சாரா? அவர் கட்டின ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிச்சா? எத்தனை பேரை சொல்லிட்டே இருக்கிறது வேதாகம உதாரணங்கள். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாமே சாதகமா இருந்துச்சா? இல்ல, எதிரான சூழ்நிலைகள்ல எதிர் நீச்சல் போட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட அழகு இல்லை. நான் சொல்றாங்க, நான்லாம் என்னுடைய வாழ்க்கை ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட படிப்பு இல்லை, நான் சாதாரண கிராம பகுதியில் படிச்சுட்டு வந்தவன், என்கிட்ட பணம் இல்லை, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், என்கிட்ட அழகு இல்லை, ஏன்னா நான் காக்கா கலர். என்ன இருந்துச்சு என்கிட்ட? அழைத்தவர் உண்மை உள்ளவர்ங்கிற விசுவாசம் மாத்திரம் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கும் நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா நான் பேசுற சத்தியங்கள் உங்களுடைய உள்ளத்துல கிரியை செய்தா? அல்லேலூயா. பணம், பதவி, அழகு, கிராமம், பட்டணம், படிப்பு, பட்டங்கள். இன்னைக்கு எனக்கு இப்ப கூட போன வாரத்துல எனக்கு திரும்ப டாக்டர் பட்டம் கொடுக்கறேன்றாங்க. இருக்கிற 2 டாக்டர் பட்டத்தையே என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னும் எத்தனை டாக்டர் பட்டங்களை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஐ டோன்ட் நீட். எதுக்கு சொல்றேன் தெரியுமாங்க? வாழ்க்கையில தேவனுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றணுங்கிற வாஞ்சை இருந்தால் நீ சாதனை செய்வதற்கு ஏழ்மையோ, படிப்பு இல்லாததோ, இங்கிலீஷ் தெரியாததோ, கன்னடா தெரியாததோ எதுவுமே தடை இல்லை. அல்லேலூயா. இப்ப கூட நான் சொல்றேன், என்னை அப்படியே பேக் பண்ணி பக்கா கண்ணா கிராமத்தில் கொண்டு போய் கண்ணை கட்டி அவுத்து விட்டு நீ இங்கே ஊழியம் செய் அப்படின்னாலாம் நான் ஓடிலாம் வரமாட்டேன். கண்டிப்பாக அதே ஊரில் ஊழியம் செய்து கன்னடாவில் பிரசங்கம் பண்ணி கன்னட சபையை கட்டி எழுப்பிடுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு முழு மொழியும் தெரியல, ஞானத்தின் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மிக எளிதாக ஒரு சில நாட்களிலேயே கன்னட மொழியை கற்றுக்கொள்ளவும் பேசவும். அந்நிய பாசைத்தானே உனக்கு பேச தெரியும். நீ அந்நிய பாசைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறியே. நான் சொல்றேன், அறியாத பாசைகள்ல பேசி ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க ஆவியானவர் உனக்கு கிருபைகளை தருவார். இங்க பெங்களூர்லயே கிடந்த அந்நிய பாசையில கை தட்டிட்டு கிடக்கிறியே, அறியாத மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டு கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம் உனக்கு இருக்கா? சில இடங்கள்ல எல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க பார்த்தீங்களா? மொழிபெயர்க்கும் போது கன்னடாவில் மொழிபெயர்ப்பாங்க. அவங்க மொழிபெயர்க்கிறது தப்பா இருக்கும், நான் கன்னடாவில் சொல்லுவேன். அப்போ கேட்குற மக்கள், சார் நீவே மாடி போடுறீ சார், டிரான்ஸ்லேஷன் பேடா சார். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன்னே புரியல. கண்டோன்மெண்ட்னாலே இது என்ன ஏரியா? தமிழ் ஏரியா. இங்கே கன்னடாக்காரங்களே தமிழ் இல்லாமல் பிழைக்க முடியாது, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம். ஆனால்
நீச்சல் தெரியலங்கிறதுக்காக யாரோ உங்களை குளத்துலையோ ஆற்றுலையோ தள்ளிட்டா எனக்கு நீச்சல் தெரியல சாவரம் பாருங்க பாருங்க வீடியோ பிடிங்க அப்படின்னு எவனா சொல்லுவானா? அது வைகை புயல் தான் சொல்லுவான். பாருங்க பாருங்க நான் ரவுடின்னுவான். நான் சொல்றேன், எனக்கு நீச்சல் தெரியல, நான் சாவுறேன்னு சொல்ல மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதிர் நீச்சல் போட எனக்கு பலன் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீதிமொழிகள்ல, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்பாக நிற்பான்? ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஹோல் மீடியா, ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் புரள்றாங்க. அவ்வளோ பேர் மத்தியில் நம்முடைய கர்நாடகாவினுடைய உள்துறை மந்திரி, சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த அந்த மந்திரி மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க தேவன் பலன் தந்தார். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமாங்க? எவனும் நுழைய முடியாத இடத்துல கூட நம்ம வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை நிறுத்துவார். Praise the Lord. பவுல் தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை சரியா ஓடி முடிச்சாரா? விரும்பினது நிறைவேறிச்சா? அதனாலதான் அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை பிச்சைக்காரன் மாதிரி லாசர் மாதிரி போறேன்னாரா? இது முதல் எனக்காக நீதியின் நம்ம எல்லாம் கிரீடம் சூடும் மக்களுங்க. விபிஎஸ்ல ஒரு தலையில் இப்படி ஒரு பேப்பர் கிரீடம் போட்டுக்கிறோம், அது இல்லை. டிராமாவில் இந்த கலர் பேப்பர் ஓட்டுறமா இல்லை, நிஜமான அழிவில்லாத கிரீடங்களை பெறப்போகிறோம். ஆமென். அதனால தான் நான் இந்த தலைமுடியை பற்றி கவலையே போடுறதில்லை. அந்த கிரீடம் சூடும்போது எப்படி இருப்பேன். இப்போ சிலர்லாம் அடி பார்க்குறீங்கல்ல, நீ கிரீடம் பெறாமல் நான் கிரீடம் பெறும்போது உன் தலைமுடி உனக்கு வெக்கமாக மாறும். இங்கே தான் இல்லை, உள்ளே இருக்கு. உனக்கு இங்கே தான் இருக்கு, உள்ள ஒன்றும் இல்லை. தரிசனம் உள்ளவனாயிரு. தலைமுடி இருக்கா மூக்கு முடி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. செயல்படும் தன்மை, தரிசன வாழ்க்கை, தேவனுக்காக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிற வெறி உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு வார்த்தையை சொன்னார். அமெரிக்காவில் உள்ள ஒரு கோடீஸ்வரன். அவர் சொன்னதை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். நான் சொல்லும் திட்டத்தின்படியே செய்து முடிக்கும் ஒருவருக்கு எவ்வளவு பெரிய தொகையையும் சம்பளமாக கொடுக்க நான் தயார். 1 கோடி கேட்டாலும் கொடுப்பேன், 2 கோடி கேட்டாலும் கொடுப்பேன். ஆனால் அவன் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். ஒரு கோடீஸ்வரன் இப்படி சவால் விடுவான்னா, வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்றாரு, நான் சொல்வதை செய்ய என் பிள்ளைகள் தயாராக இருந்தா அவங்கள என்னோடு கூட ஏன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். பைபிள் சொல்லுதா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடே கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு என்ன செய்வேன்? என் பக்கத்தில் ஒரு சிங்காசனம் போடுவேன் சொல்லல, என்னோடு கூட ஏன் சிங்காசனத்தில். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? அவர் மடியில உட்கார முடியும். ஹல்லேலூயா. அவர் கூட அவர் சிங்காசனத்தில் உட்காரணும்னா அவருடைய மடியில உட்கார்றத தவிர வேற வழி இல்லை. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பாக்கியத்தை நான் அவனுக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. நான் இயேசுநாதர் பக்கத்துல ஒரு சாதாரண சேர்ல போய் உட்கார விரும்பல. அவருடைய மடியில அவருடைய செல்ல பிள்ளையா நான் போய் உட்கார விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களா? அப்படியானால் இந்த உலகத்தில் அவர் உங்களை வைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. ஆமென். சின்ன காரியங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. நீங்களாம் நிறைய எப்படி தெரியுமோ, நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைய தினம் உன்னுடையதல்ல. சிலர்லாம் என்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் பாஸ்டர் ராத்திரியில் உட்கார்ந்து தூங்காம ஏன் அதை நாளைக்கு நான் எழும்புவேன்னு என்ன உறுதி இருக்கு?
நாளை காலையில் நான் உயிரோடு எழும்பணும்னா அது தேவ கிருபை இருந்தால் தான். இன்றைக்கு செய்ய வேண்டியது அன்றைக்கு செஞ்சுட்டு முடிச்சுட்டு படுக்கிறவன் தான் புத்திசாலி. அல்லேலூயா. சிறிய காரியங்களையும் திட்டமிடுங்க. நான்லாம் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு நோட்டு வைங்க, சின்ன பேக்கில் வைங்க, அதில் எழுதுங்க. சொல்கிறேன்னா, ஃபோன்லாம் வச்சுருக்கீங்களா, மெமரி எவ்வளோ இருக்குது, அதில் நோட் குறித்து வைங்க, அதை செய்ய வைங்க. இப்போ நாங்கள்லாம் சில சாதனங்களை உபயோகப்படுத்துறதுங்க பணத்துக்காக இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நேற்றைக்கு வந்து இவ்வளோ பிஸி பார்த்தீங்களா, அங்கே ஜேர்னல்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்னென்ன செய்யணுங்கிறத அதில் போட்டுட்டு உங்களுக்கு அதை எவ்வளோ நேரத்திற்கு முன்னாடி ஞாபகப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அது இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் அது செய்யுது. இப்போ நான் உட்காந்து அது வந்து ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கொடுத்தோடனே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3:15 நீ இன்னும் இருக்குது என்ன கொடுத்துருக்குற, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குற. ஏன் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணுங்க. இமெயில் அனுப்பணுமோ இமெயில் அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்பிடுங்க. யாரையாவது சந்திக்கணுமோ சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திச்சிடுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லி தட்டா, யார் வீட்டில் இருந்தோ உங்களுக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸோ டிஃபன் பாக்ஸோ உங்கள் வீட்டில் இருக்குது, அதை திருப்பி கொடுக்கணுமா? என் ஆஃபீஸ் ஓனர் வந்து வெஜிடபிள் சூப் எனக்கு வந்து கொடுத்தாரு. அது வந்து சும்மா அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கிண்ணம் வருது பார்த்தீங்களா, இப்போ கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக்கில் அதில் கொடுத்து அனுப்பியிருந்தார். நான் வந்து இங்கே தம்பிமார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சூப்பை மாத்திரம் குடிச்சிட்டு வெஜிடபிளெல்லாம் அவங்க வாயில் ஒரு ஸ்பூனில் அள்ளி விட்டேன். அந்த டப்பாவை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் சொன்னேன், இந்த டப்பா வந்து அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டோம். நேற்றுக்கு நான் வரல இங்கே, ஏன்னா அங்கே போயிட்டதுனால சாயங்காலம் வந்த உடனே அந்த டப்பா ஆஃபீஸ்லேயே இருந்துச்சு. நம்ம கேட்டேன், ஏன் இந்த டப்பா இன்னும் இங்கேயே இருக்குது? அப்போ சொன்னாங்க, நான் கொடுத்தேன், இந்த டப்பாவை போய் எதுக்கு திருப்பி கொடுக்குறீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமாங்க? அது ₹1 பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கும். ஒருவேளை அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபாதர் போடுறா சூப் குடிச்சுட்டு டப்பாவை தரலான்ருவாங்க. கரெக்டா? திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கே திருப்பி கொடுங்க. அது உங்கள் சாட்சியை காப்பாற்றும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் முடிச்சு அனுப்புறேன் உங்களை. மத்தேயு 10:22 ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப எது வரைக்கும் நிலை நிற்கணும்? பாதியில் இல்லை சார். இப்ப சொல்லுங்க, இப்படிலாம் நின்று வாஞ்சைகள் நிறைவேறுச்சுன்னா அது நம்முடைய ஆத்துமாவுக்கு என்னத்தை கொண்டு வரும்? இனிப்பை கொண்டு வரும், இனிமையை கொண்டு வரும். It will give us the pleasure. Hallelujah. Hallelujah. பைபிள் சொல்லுது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என்னது ஜீவ விருட்சம்? எது? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் விலக்கி வைத்தது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? சாகவே மாட்டான். அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், விரும்பினது வரும்போது என்ன மாதிரி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்காக ஜீவ விருட்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா விரும்பினது வரணும்னா வாழ்க்கையை வரைமுறைப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. சிந்தித்து செயல்படுகிறவர்களுக்கு தேவன் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறவர், திறந்த வாசல்களை உருவாக்குகிறவர். தனது திட்டத்தின்படியே செயல்படுகிறவர்களுக்காக வானத்தையும் திறந்து இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைத்து அற்புதம் செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புறியா? எண்ணங்களை செயல்படுத்துங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சும்மா பேசி பேசி காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த சாதனையுமே செய்ய முயற்சிக்கல. கடந்த வாரமும் இந்த வாரமும் accomplishing my desires என்கிற தலைப்பிலே, எண்ணங்களை செயல்படுத்துதல் என்கிற தலைப்பிலே நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. சோம்பேறியாய் செயல்படாதவனாய் சுற்றி திரிகிறவனாய் நான் இராதபடி
தாவீதை போல, சாலமோனை போல, இயேசுவை போல, பவுலை போல, நோவாவை போல நானும் எழுந்து கட்டுகிறவனாயிருக்க எனக்கு உதவி செய்யும். நெகேமியாவை போல எத்தனையோ பக்தர்களை வேதத்தில் வாசிக்கிறோம். என்னையும் அவர்களில் ஒருவனாய் மாற்றும். ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபிப்போம்.